நம்மளுடைய ஆயுச நாட்களை நட்பு பெருக செய்யுமா? அதாவது நம்முடைய ஆயுளை வந்து நட்பு என்பது அதிகமாக்குமா? அதுதான் கேள்வி. இலக்கியத்துல நிறைய நம்ம பார்த்திருப்போம். நட்பை பற்றிய இலக்கிய கதைகள், இலக்கிய கவிதைகள் இப்படி நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா அறிவியலும் மருத்துவமும் என்ன சொல்லுது? அப்ப ஓரிரு நண்பரா பலரா அப்படின்ற பார்க்கும்பொழுது இதுல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே பீட்ஸ் குவான்டிட்டி, இதுதான் அடிப்படை. அதுல எந்த நட்பா இருந்தாலும் அது ஒரு குவாலிட்டியான நட்பு இருக்கணும். குவாலிட்டி இல்லாத எந்த ஒரு நட்பாலும் இத்தகைய இந்த பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. செய்யும்போது ஒரு நாட்பட்ட ஸ்ட்ரெஸ் என்ன மாறுதுன்னு சொன்னா, அது நமக்கு வந்து இதய நோய்களை உருவாக்கி அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மரணத்தையே நமக்கு வந்து பரிசாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை புரிஞ்சிடும். சரி, இதுல ஒரு பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ் நமக்கு எத்தகைய உதவியை புரிகிறது என்பது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் சுச்சுவேஷனை தரக்கூடியதாக அந்த நட்பு சூழல் இருக்குமானால், அல்லது ஏமாற்றங்களை தரக்கூடியதாக அந்த நட்பு சூழல் அமையுமானால், அல்லது போலித்தனமான ஒரு நட்பு சூழல் அது அமையுமானால், இதெல்லாம் வந்து எவ்வளோலாம் பெனிஃபிட்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டத்துல, எப்டமாலஜிஸ்ட்ல, ஒவ்வொரு சைக்காலஜிஸ்ட்ல, சோசியாலஜி, எல்லா ஆஸ்பெக்ட்லும் அது கொடுத்த நன்மைகள்லாம் இருக்குல்ல, அந்த நன்மைகளை அப்படியே அது நசுக்கி போட்டுட்டு மிக மிக கொடுமையானதாக, கெடுதியாக மாறி நம்ம உடலையே வீழ்த்தி விடும் என்பதையும் ஒரு பக்கத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நாம் வசதியும் செல்வத்திலும் அதிகாரத்திலும் உயர்ந்த பொறுப்புகளிலும் இருக்கும் பொழுது நண்பர்கள் நம்மை அறிவார்கள். ஆனால் நாம் கீழே விழுகிற பொழுது நாம் நண்பர்களை அறிவோம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பு என்பது நம்மளுடைய ஆயுச நாட்களை நட்பு பெருக செய்யுமா? இந்த தலைப்பை நம்ம வந்து இலக்கியத்துல நிறைய நம்ம பார்த்திருப்போம். நட்பை பற்றிய இலக்கிய கதைகள், இலக்கிய கவிதைகள் இப்படி நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா அறிவியலும் மருத்துவமும் என்ன சொல்லுது? இதுதான் நம்ம இப்போ ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது தொடர்பா நம்ம இம்யூனாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் இந்த நட்புக்கு இருக்கிறதா, அது எந்த வகையில் அது உதவுகிறது என்பதை பற்றிய ஒரு ஆய்வு என்ன சொல்லுது. அது மாதிரி எபிடமியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, நுண்ணுயிரியல் அதனுடைய தாக்கத்தின் பொழுது இந்த நட்பு எந்த வகையில வந்து ஒரு செயலாற்றுகிறது என்பதை பற்றி ரிசர்ச் என்ன சொல்லுகிறது, பிசியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா வகையான தரவுகளையும் நம்ம உலகம் முழுக்க நடத்தப்பட்ட இந்த பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ் இருந்தால் எத்தகைய நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைத்து, நம்முடைய மனதுக்கு கிடைத்து, அது நம்முடைய ஆயுசு நாட்களை விருத்தி செய்யும் என்பதை பற்றிய ஆய்வுகளை பற்றி தான் நம்ம இப்போ பேச போறோம். நம்ம முன்னதாக இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை, அந்த நட்பு தொடர்ல இருந்து நம்ம தொடங்கலாம். திடீர்னு ஒரு கால் வருது எல்வாரா பேசன்ஸுக்கு. அது என்னன்னா, அவங்களுடைய அருமை மகள் டயானா, 22 வயசு கல்லூரி மாணவி, ஒரு கார் விபத்துல வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க அப்படின்ற தகவல் வருது. இப்போ உடனே அவங்க ரொம்ப பதட்டப்பட்டு தன்னுடைய நண்பியான இர்வாவுக்கு வந்து தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட சொல்றாங்க. உடனே இருவரும் போயிட்டு அடுத்தடுத்த அந்த டெத்தை தொடர்ந்து நடந்தக்கூடிய நிகழ்வுகள்ல தன்னுடைய நண்பியினுடைய துணையுடன் வந்து அதை அவங்க சமாளிச்சுட்டு வராங்க. இதுல என்ன ஒரு வேதனையான ஒரு செய்தி என்னன்னா, அந்த இர்மா ஹைசன்ஸ்க்கு வந்து இது ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய மகள் வந்து ஒரு விபத்துல இறந்து போனாங்க. ஒரு வருடத்துக்கு முன்னாடி. இப்போ இவருடைய நண்பருடைய மகள் இறந்து போறாங்க. மிக கொடும் துயர் அது. ஒரு பிள்ளையினுடைய இழப்பு என்பது மிக கொடும் துயர். இந்த துயரை இருவர்களும் அந்த நட்பு தான் அதை தாங்கிக்குது. இதை எப்படி இந்த நட்பு தாங்கி கொண்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து பரஸ்பர அன்பும் ஆதரவும் காட்டி அந்த துயரங்களிலிருந்து வெளியே வந்தார்கள் என்பதை பற்றி தான் அவர்களுடைய வாழ்க்கை கதை வந்து போகுது. இவ இல்லைன்னு சொன்னா நான் உண்மையிலுமே வாழ்ந்திருப்பனா இல்லையான்றதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கு அப்படின்ட்டு இயல்பா வந்து சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இவங்களும் சொல்றாங்க, அவங்க இல்லைன்னா நான் எந்த அளவுக்கு நான் இருந்திருப்பேன்றது என்னால சொல்ல முடியாது அப்படின்னா. அப்போ வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திடீர் தாக்கம், அழுத்தம், சோகம், வேதனை, இதுல இருந்து விடுபடுவதற்கு எங்களுடைய அந்த அன்பும் நட்பும் தான் வந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்தது என்பதை பற்றி அவங்களுடைய செய்தி போகுது. சரி, இந்த துயரை அவங்க எப்படி கடந்து போறாங்கன்னா, இருவருமே அந்த ரெண்டு பேருடைய மகளுடைய கல்லறைக்கு செல்றது, தன்னுடைய அவங்க ஒரு மலர் வளையம் வைத்து அவங்கள வணங்குறது, ஒன்னா வர்றது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வீட்டுல வந்து உதவிகரமா இருந்துக்கிறது, இப்படி அவங்களுடைய துயரங்களை வந்து அவங்க கடந்து போறாங்க.
பல்வேறு உதவிகளை செஞ்சு கொண்டு அவங்க அப்படியே தாங்கிக்கிட்டே போறாங்க. இது மாதிரி இந்த கதை தொடங்குது. இப்ப இந்த கதையை தொடர்ந்து நம்ம இந்த ஆய்வுக்கு நம்ம வரலாம். இல்ல அப்பப்போ அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை, அதுல என்ன நடந்த மாற்றம் என்னன்றதையும் துயரம் என்னன்றதையும் பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல். அதாவது ஒரு பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ். நமக்கு வந்து ஒரு நல்ல சமூக உறவு, நல்ல ரிலேஷன்ஷிப் உறவு, ஃப்ரெண்ட்ஷிப் உறவு இருக்குமானால் அத்தகைய நட்பு சூழல் என்பது நம்முடைய ஆயுசை வளர்க்குமா, பல்வேறு நோய் தாக்கங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை தருமா என்பதை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்க்கலாம். 1979 ஐரோப்பாவில் ஒரு 5000 குடும்பத்தினரை வைத்துக்கொண்டு ஒரு ஆய்வு நிகழ்த்தினார்கள். 9 வருடம் தொடர்ந்து ஒரு ஆய்வு நடந்தது. அது என்னன்னு சொன்னா, இந்த பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ், நல்ல சமூக உறவு, நட்புறவு, ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள அந்த ஃபேமிலிஸ், அதுல எவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அந்த 9 வருடங்களை இந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த காலங்கள்ல வந்து அந்த 5000 சப்ஜெக்ட்ஸ்ல எத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்குன்னு பார்த்தா, நல்ல சமூக உறவும் நட்புறவுகளும் கொண்ட நண்பர்கள் வட்டத்தை கொண்ட மனிதர்களுடைய இறப்பு என்பது 4% தான் இருந்திருக்கு. இந்த நல்ல சமூக உறவு, சோசியல் கனெக்ஷன்ஸ் இல்லாதவர்களுடைய மரணங்களை விட அது பாதிக்கும் குறைவாக இருந்திருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள். இது ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு செய்தி. அப்ப சோசியல் கனெக்ஷன் என்பது நம்முடைய மரணத்தை தள்ளி போடக்கூடியது. பெட்டர் சோசியல் கனெக்ஷன் என்பது, நல்ல நட்புறவு என்பது நம்முடைய மரணத்தை தள்ளி போடக்கூடியதாக இருக்கிறது என்பதை அந்த ஆய்வு சுட்டி காட்டியது. அதனை தொடர்ந்து 2000 வந்து ஒரு அற்புதமான ஆய்வு வந்து யுஎஸ், ஸ்காண்டினேவியா நாடுகள் மற்றும் ஜப்பான்ல நடத்தப்பட்ட 12க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் இந்த பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ் உள்ளவங்களை இப்ப அந்த தரவுகள் என்ன சொன்னுச்சுன்னு சொன்னா, இந்த ஆய்வுகள்ல இருந்து பெறப்பட்ட தரவுகள் மூலம் இந்த பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ் இல்லாதவங்க அவங்கள வந்து ப்ரீமெச்சூர் டெத் என்பது மிக அதிக அளவில் இருந்திருக்கிறது என்பதை வந்து நம்ம காண முடிஞ்சது. அதாவது ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய அந்த டெத் சதவீதத்தை விட மிக அதிகமாக சோசியல் கனெக்ஷன்ஸ் சிறப்பா இல்லாதவங்களுடைய அந்த இளவயது மரணங்கள் என்பது மிக அதிகமாக இருந்திருக்கிறத இந்த ஆய்வுகள் காட்டின. கார்னகி மெலான் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல வந்து இன்னொரு வகையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு நடத்தப்பட்டது. அது என்னன்னா, அந்த ஆய்வுல வந்து உங்களுக்கு இந்த ஆர்டினரி மண்டேன் டிசீசஸ் இருக்கு இல்லைங்க, நம்ம இந்த சாதாரண சளி, இந்த தடுமணி, இது போன்ற நோய்கள், ஜலதோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த நோய் தாக்கம் என்பதற்கான அந்த ஃபாஸ்ட் ரெக்கவரி வந்து யாருக்கு அதிகமா இருந்துச்சு, அது ஒரு 276 சாம்பிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வைரஸ், இந்த கோல்ட் வைரஸ் செலுத்தியே டெஸ்ட் பண்ணாங்க. 5 நாள் வந்து அவங்களை குவாரண்டைன் பண்ணி அவங்களை அப்சர்வ் பண்ணதுல வந்து என்ன அந்த ரிசல்ட் கொடுத்ததுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து இந்த நல்ல பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ், சமூக நல்லுறவும் நல்ல நட்புறவும் நண்பர்களையும் அந்த வட்டத்தையும் வாய்த்தவர்களுக்கு அதனுடைய தாக்கம் மிக மிக குறைவா இருந்தது என்பது கண்டறியப்பட்டது. இதுல 4ல் ஒருத்தருக்கு தான் வந்து, ஒரு 4ல் 1% பேருக்கு தான் இந்த தடுமன் போன்ற நோய் தாக்கம் இருந்தது. அதாவது மிக குறைவா இருந்ததை வந்து நம்ம காண முடிந்தது அந்த ரிசர்ச் மூலம். இந்த ஸ்வீடன் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொன்னிச்சுன்னு சொன்னா, இது தொடர்பா அந்த பெட்டர் சோசியல் கனெக்ஷன் தொடர்பா நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. கிட்டத்தட்ட வந்து அது 1200 பேருக்கு, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நடத்துறாங்க. 1200 குடும்ப உறுப்பினர்கள்ல அந்த குடும்பங்களுக்கு நடத்துறாங்க. அதுல என்னன்னா, இந்த டிமென்ஷியான்னு சொல்றோம் இல்ல, நம்ம அந்த முதுமை நோய் தாக்கம், அந்த மறதி, முதுமை இது போன்ற தடுமாற்றம், சிந்தனை தடுமாற்றம், கொகிரன்ஸ் இல்லாம பேசுறது, நினைவாற்றல் தப்பி போறது, இது போல இந்த டிமென்ஷியான்னு கூடிய இத்தகைய நோய் தாக்கம் என்பது ரொம்ப அதிகமா யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சோசியல் கனெக்ஷன்ஸ் இல்லாத இண்டிவிஜுவல்ஸுக்கு, சப்ஜெக்ட்ஸுக்கு இருந்ததாக அந்த ஸ்வீடிஷ் ஆய்வு வந்து சொல்லுச்சு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. நல்ல சோசியல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகவும் அவர்களுடைய நினைவாற்றல் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்ததா அந்த குடும்பங்களிடையே எடுக்கப்பட்ட முதியோர்களிடையே எடுக்கப்பட்ட ஆய்வு வந்து சுட்டி காட்டியது. Those who had better social connections likely to develop 40% less dementia என்ற ஒரு அறிக்கையை வந்து அது கொடுத்தது. இது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி தான் அதெல்லாம். அப்ப இதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னா, நல்ல சமூக உறவு பேணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை சுற்றி நல்ல நட்பு வட்டம், நல்ல நண்பர்கள் நமக்கு அமைவார்கள் என்றால் அவர்கள் அளிக்கக்கூடிய ஊக்கமும் உத்வேகமும் நம்மளை பல்வேறு துயரங்களிலிருந்து, நோய் தாக்கங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கம் என்பதை கண்டறிந்தனர். இந்த பிரசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் ஆஃப் சோசியல் கனெக்ஷன்ஸ் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ், நம்ம உடல் மனம் சார்ந்த நோய்களை உருவாக்குவதில் வந்து
மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆய்வாளர்கள் வந்து நம்ம இது தொடர்பா இந்த சோசியல் கனெக்ஷன் சமூக நல்லுறவை பற்றிய ஆய்வாளர்கள் வந்து கண்டறிந்திருக்கின்றது. இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த சோசியல், அதாவது ஜவஹர்லால் நேரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், மனித உறவுகளை மெயின்டைன் பண்றது தான் வந்து உலகத்திலேயே மிக கடினமான ஒரு விஷயம் என்பதாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார். அது என்ன காரணம்னா, ஒரு ஒரு கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை மட்டும் இல்ல, கோடி கெடுதியும் இருக்குது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப இத்தகைய இதுல வந்து ஒரு சமூக நல்லுறவை, நல்ல நட்பை, நல்ல நட்பு வட்டாரத்தை, நண்பர்களை ஒருவன் பெற்றிருப்பானா அதை விட வந்து ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்துல எதுவும் இருக்காது. நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள். இது தொடர்பா கவிதை இலக்கியங்களே மிக அற்புதமான திருக்குறள் நட்பை பற்றி சொல்லாத விஷயங்களா, எவ்வளவு அற்புதமா பேசியிருக்காரு. அப்ப அதனுடைய நட்பினுடைய தாக்கம் என்பது இந்த உலகத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாமே வந்து ஆய்வியல் நோக்கிலேயே அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. திருக்குறள்லாம் கிட்டத்தட்ட ஆய்வியல் நோக்கியே நம்ம அதை பார்க்க முடியும். அந்த நட்பை பற்றி அவருடைய குறள்களை வந்து நம்ம பார்க்கணும்னா ஃபுல்லா நம்ம ஆய்வாவே நம்ம போக முடியும். அவ்வளவு அற்புதமான குறள்களை அவர் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, இப்போ ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லுவார்ல, எவ்ரி மேன் இஸ் எ குட் மேன் when he is alone, when he meets another man he becomes corrupt. ஒவ்வொரு மனிதனும் தனியா இருக்கும்போது அவன் நல்ல மனிதனா இருக்கிறான், பட் அவன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் போது அவன் வந்து கரப்ட் ஆகிறான் அப்படின்ற கருத்து இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம இங்க எண்ணி பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப இதுல நல்ல மனிதர்களை நம்ம சந்திப்போமானால் அது நம்முடைய ஆயுசு நாட்களை எப்படி கூட்டுகிறது என்பதுதான் நம்ம இங்க பார்க்கணும். இப்ப எபிடமியாலஜிஸ்ட் தெரசா அவங்க என்ன சொல்றாங்கன்றது இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி. Many intricate physiological processes that govern illness can be influenced by the absence of social connections என்பதுதான் வந்து சீமன் வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து இந்த சோசியல் கனெக்ஷன்ஸ் என்பது மனித உடல் என்பது ஹியூமன் பாடி வந்து அதுக்கு ரொம்பவே வந்து ரெஸ்பான்ஸா இருக்குது, அது இல்லாம சென்சிட்டிவா இருக்குது என்பதுதான் அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க. இப்போ ஒரு சோசியல் கனெக்ஷன் என்பது மனித உடலை வந்து மிக எளிதாக தாக்கக்கூடியது. அதுல பல்வேறு நோய் தாக்கங்களை உருவாக்கி அவனுக்கு உயிரையே மாக்கி செய்யக்கூடிய அளவிற்கு எல்லாமே வந்து இந்த சோசியல் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ரோல் எடுக்கிறது என்பதை நம்ம வந்து கவனமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இல்லை இது ஏன் நம்ம பத்தி பேசுறோம்னு சொன்னா, ஸோ நம்முடைய சோசியல் கனெக்ஷன், நீங்க ஒருத்தவங்க கூட நல்ல நட்புறவா இருக்கிறீங்க, அல்லது நட்பை மேம்படுத்திக் கொள்கிறீர்கள், நண்பர்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய சரியும் தவறும் அந்த நண்பர்களுடைய நட்பு உடலையும் உள்ளத்தையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அவர்களுக்கு நீங்க கேடு விளைவிக்கக்கூடிய மனிதர்களா மாறுறீங்க என்பதை நீங்க உணர்ந்து அந்த சோசியல் கனெக்ஷன்ஸை வந்து நீங்க மேற்கொள்ளணும். எதுக்காக தான் நம்ம இதை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா நம்ம பேசிக்கிட்டு வரோம். சரி, அப்ப இந்த பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ல என்னென்ன வகையில எல்லாம் நம்ம இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்ல எந்தெந்த வகையில இந்த சோசியல் கனெக்ஷன்ஸ் பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் ஆஃப் சோசியல் கனெக்ஷன்ஸ் வந்து சைக்கோசோமட்டிக் டிசார்டர்ஸ், நம்ம உடல் மனம் சார்ந்த நோய்களை உருவாக்குவதில் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை வந்து ஆய்வாளர்கள் வந்து கண்டறிந்திருக்கின்றது. இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த சோசியல், அதாவது ஜவஹர்லால் நேரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், மனித உறவுகளை மெயின்டைன் பண்றது தான் வந்து உலகத்திலேயே மிக கடினமான ஒரு விஷயம் என்பதாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார். அது என்ன காரணம்னா, ஒரு ஒரு கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை மட்டும் இல்ல, கோடி கெடுதியும் இருக்குது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப இத்தகைய இதுல வந்து ஒரு சமூக நல்லுறவை, நல்ல நட்பை, நல்ல நட்பு வட்டாரத்தை, நண்பர்களை ஒருவன் பெற்றிருப்பானா அதை விட வந்து ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்துல எதுவும் இருக்காது. நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள். இது தொடர்பா கவிதை இலக்கியங்களே மிக அற்புதமான திருக்குறள் நட்பை பற்றி சொல்லாத விஷயங்களா, எவ்வளவு அற்புதமா பேசியிருக்காரு. அப்ப அதனுடைய நட்பினுடைய தாக்கம் என்பது இந்த உலகத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, இப்ப ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லுவார்ல, எவ்ரி மேன் இஸ் எ குட் மேன் when he is alone, when he meets another man he becomes corrupt. ஒவ்வொரு மனிதனும் தனியா இருக்கும்போது அவன் நல்ல மனிதனா இருக்கிறான், பட் அவன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் போது அவன் வந்து கரப்ட் ஆகிறான் அப்படின்ற கருத்து இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம இங்க எண்ணி பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப இதுல நல்ல மனிதர்களை நம்ம சந்திப்போமானால் அது நம்முடைய ஆயுசு நாட்களை எப்படி கூட்டுகிறது என்பதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப எபிடமியாலஜிஸ்ட் தெரசா அவங்க என்ன சொல்றாங்கன்றது இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி. இது many intricate physiological processes that govern illness can be influenced by
த ஆப்சன்ஸ் ஆஃப் சோஷியல் கனெக்ஷன்ஸ் என்பதுதான் சீமேன் வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் என்பது மனித உடல் என்பது ஹியூமன் பாடி வந்து அதுக்கு ரொம்பவே வந்து ரெஸ்பான்ஸா இருக்குது, அது இல்லாம சென்சிட்டிவா இருக்குது என்பதுதான் அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க. இப்போ ஒரு சோஷியல் கனெக்ஷன் என்பது மனித உடலை வந்து மிக எளிதா தாக்கக்கூடியது. அதுல பல்வேறு நோய் தாக்கங்களை உருவாக்கி அவனுக்கு உயிரையே மாக்கி செய்யக்கூடிய அளவிற்கு எல்லாமே வந்து இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ரோல் எடுக்கிறது என்பதை நம்ம வந்து கவனமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இல்ல இது ஏன் நம்ம பத்தி பேசுறோம்னு சொன்னா, ஸோ நம்முடைய சோஷியல் கனெக்ஷன், நீங்க ஒருத்தவங்க கூட நல்ல நட்புறவா இருக்கிறீங்க, இல்ல மேம்படுத்திக் கொள்கிறீர்கள், நண்பர்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய சரியும் தவறும் அந்த நண்பர்களுடைய நட்பு உடலையும் உள்ளத்தையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அவர்களுக்கு நீங்க கேடு விளைவிக்கக்கூடிய மனிதர்களா மாறுறீங்க என்பதை நீங்க உணர்ந்து அந்த சோஷியல் கனெக்ஷன்ஸை வந்து நீங்க மேற்கொள்ளணும். எதுக்காக தான் நம்ம இதை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா நம்ம பேசிக்கிட்டு வரோம். சரி, அப்ப இந்த பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ல என்னென்ன வகையில எல்லாம் நம்ம இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்ல எந்தெந்த வகையில இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்ல நம்ம குறிப்பா வந்து மன அழுத்தம், உங்களுக்கு தெரிய மன அழுத்தம், மன போராட்டம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம இதுல மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எத்தகைய ஒரு பாதிப்பை வந்து இந்த சோஷியல் கனெக்ஷன்ல வந்து ஒரு தாக்கத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்ல இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி சிஸ்டம், அதாவது இதயம் மற்றும் அதனுடைய நாளங்கள், ரத்த நாளங்களுடைய அந்த அமைப்பையும் அந்த நாளமில்லா சுரப்பிகளினுடைய அந்த அமைப்பையும் வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாதிக்கிறது என்பதை பத்தி நம்ம விரிவா நம்ம படிச்சிருப்போம். நமக்கு தெரியும், நமக்கு மன அழுத்தம் வந்து நாட்பட்ட மன அழுத்தம் என்பது மிக கடுமையான ஒரு விளைவுகளை இது ஏற்படுத்தும். இதுல பெட்டர் சோஷியல் கனெக்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை எப்படி குறைக்கிறது என்பதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆய்வை ரிசர்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப அடிப்படையா சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அடிக்கடி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது என்ன செய்யணும்னு சொன்னா நமக்கு தெரியும், நமக்கு அது ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் ஒரு ரெஸ்பான்ஸ் உருவாக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் டைம்ல என்ன பண்ணணும்னா நம்ம அது வந்து இமிடியேட்டா வந்து அந்த நரம்பு மண்டலத்துல ஒரு ஹை அலர்ட்ல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அதிகப்படியான அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த கார்டிசால், அட்ரினலின் போன்ற அந்த ஹார்மோன்ஸ் அதிகப்படியா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ரிலீஸ் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஹை அலர்ட்ல கொண்டு போய் வைக்கும். அது எப்படின்னா இதய துடிப்பு அதிகமாக்கும், ரத்த நாளத்தை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், தசை நார்களை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், அப்புறம் மிக இறுக்கமான, அதாவது ரத்தம் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும். இதன் மூலம் வந்து நாளடைவில் இந்த நாள்பட்ட ஸ்ட்ரெஸ் இப்படிலாம் அது அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி செய்யும்போது ஒரு நாட்பட்ட ஸ்ட்ரெஸ் என்னவா மாறுதுன்னு சொன்னா அது நமக்கு வந்து இதய நோய்களை உருவாக்கி அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மரணத்தையே நமக்கு வந்து பரிசாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை புரிஞ்சிடும். ஸோ இதுல ஒரு பெட்டர் சோஷியல் கனெக்ஷன்ஸ் நமக்கு எத்தகைய உதவியை புரிகிறது என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு வகையான பதட்டமும் ஒரு கவலையும் வந்து, அதாவது பெரிய தாக்கம் ஒரு சூழல் இல்லாத போது கூட, இயல்பா இருக்கும்போது கூட ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஆகிறதுக்கு என்ன காரணம் சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த மனப்பதட்டம் ஏன் எப்போதுமே இருக்கிறது, ஒரு பெரிய அளவிலான மாற்றங்கள் தரக்கூடிய சூழல் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையான பயமோ ஏதோ ஒரு வகையான பதட்டமோ நம்ம மனசுல இருக்கிறதுக்கான எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. பிசியாலஜியில வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு கவலை, நம்முடைய ஜாபை பற்றிய கவலைகள் நமக்கு இருந்திருக்கலாம், பண கவலைகளை நாம நிறைய கொண்டிருக்கலாம், குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்கலாம். இந்த வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஆங்ஸைட்டி ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இந்த சைக்காலஜில. அந்த ஆங்ஸைட்டி என்பது அடுத்து என்ன நிகழும் என்பதோ அதை எப்படி நம்ம சந்திக்க போறோம், இது தொடர்பான இஷ்யூஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மனதில் அப்பப்போ ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம்ம அதை மறைத்து அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்த பதற்றங்கள், இந்த கவலைகள் என்பது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பிரச்சனையும் மற்ற சூழல்ல கூட நம்ம வந்து ஒரு பதற்றமா இருக்கிறதுக்கும், டென்ஷனா இருக்கிறதுக்கும், ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கும் அடிப்படை காரணமா இருக்கும். சரி, இப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நல்ல நட்புறவு என்பது, நல்ல நட்பு வட்டம் என்பதும், நண்பர்களுடைய உறவு என்பதும் அது பெரிதளவுல வந்து குறைத்து விடுகிறது. இதை பற்றிய சிந்தனை தாக்கம் செய்ய நமக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு, நமக்கு ஒரு உதவிக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இப்ப நம்ம அந்த எல்மாவும் எர்வின் அவங்களுடைய அந்த நட்புறவுல ஒரு விஷயத்துக்கு வருவோம்.
ஒரு 5 வருடம் கழித்து எல்மாவுடைய கணவர் இறந்து போறார். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரும் மாற்றம். இவங்களுடைய துணை துணைவரம் இறந்து போறாங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு இந்த இந்த வாழ்க்கை மாற்றங்களை வந்து சப்போர்ட்டிவா இருந்து அவங்க வந்து அதை எப்படி காப்பாத்திக்கிட்டு ஆதரவா இருந்து அந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்கிறார்கள் என்பதுதான் இதுல ஒரு அடிப்படையான கேள்வி அவங்களுக்குள்ள வருது. அதுல என்னன்னா, இப்ப இந்த நட்பு வட்டம் இது பற்றியும் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப நம்ம சொல்றோம், இந்த நட்பு என்பது ஒருத்தரா, ஒரு நல்ல நட்பா அல்லது பல பேரை கொண்ட நட்பா, இப்படின்ற ஒரு கேள்வியும் ரிசர்ச் அவன் எல்லாம் டீப்பா போயிடுவான். அதாவது ஃபாரினர்ஸ் கிட்ட உள்ள ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஆய்வும் வந்து மேலோட்டமா தொட மாட்டான். அவனால ஃபுல்லா டீப்பா போயிட்டு அதுல இருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் வாங்கி இதுதான் செய்தி அப்படின்ற அளவுக்கு நம்ம கொடுப்பான். இந்த நல்ல நட்பு வட்டம் மட்டும் வந்து ஒருத்தரா அல்லது பல பேர் கொண்டவர், பல பேர் கொண்ட ஒரு நட்பு வட்டம் இருக்குமானால் அது ஒரு வகையான வலிமை தான். அது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பலனை வந்து நம்ம உடலுக்கும் மனதுக்கும் அளிக்கக்கூடியது என்பதை அவங்க கண்டறிந்திருக்கிறாங்க. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆய்வுக்கு வருகலாம். பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அது என்னன்னா, நல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கை வந்து டாஸ்க் அந்த ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து அவங்க கூட வந்து நண்பர்கள் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அறையில நல்ல நண்பர்கள் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த கடுமையான மிக ஸ்ட்ரெஸ்ஃபுல் டாஸ்க் அந்த வேலைகளை வந்து அவங்க செய்யும்போது பெரிய அளவிலான பிளட் ப்ரெஷரோ, அதாவது மனப்பதற்றமோ, பிபியோ எதுவுமே ரைஸ் ஆகாம ஓரளவுக்கு அவர்கள் இயல்பாக செய்ய முடியுது என்பதை அந்த ஆய்வு காட்டியது. அப்ப நமக்கு பக்கத்துல, அதாவது அவங்க வந்து சப்போர்ட்டிவா இல்ல, கூட இருக்கிற அந்த நண்பர் வந்து அவங்க வேலையில அவங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட வேலைக்கு உதவிகரமா வந்து இல்ல, அவங்க ஒரு ஆளாங்க இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த இருத்தல் என்பது, அந்த நட்பினுடைய இருத்தல் என்பது மட்டுமே அவர்களுக்கு வந்து ஒரு பெரும் உதவியா இருந்திருக்கிறதாக, அதுல பெரிய மாற்றங்களை எல்லாம், இத்தகைய உடலியல் மாற்றங்களை எல்லாம் அவங்க வந்து கொடுக்கல அப்படின்ற ஆய்வை பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில வந்து கண்டறிந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு ஆச்சரியம் தரும் செய்தி. அது இது ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த இம்யூனாலஜிஸ்ட் அவங்க என்ன ஆய்வு, அவங்களுடைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த நல்ல சமூக உறவை மேற்கொள்ளும் பொழுது என்ன வகையில நம்ம அந்த இம்யூன் சிஸ்டம் எந்த வகையில மேம்படுகிறது என்பதை பற்றிய ஒரு அற்புதமான ஆய்வு அவங்க செய்களை வந்து அவங்க கண்டறிந்தது. என்னன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி எல்லாம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அடிக்கடி வந்து அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல வந்து அது எல்லா வகையான நோய்களும் உருவாக காரணமா மாறிடுது. அது அப்படி இல்லாம இந்த ரிலீஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிக குறைவா, அது என்ன பதட்டமான சூழ்நிலையோ, என்ன துயரமான சூழ்நிலையோ, சோகமான சூழ்நிலையோ இருந்தாலும் கூட மிக குறைவா அது ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இந்த நல்ல நட்பு, நம்மளை சுத்தி நல்ல நண்பர்கள் இருக்கும்பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாம மிக குறைவான அளவுல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணது மூலம் இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி மேம்படுதுன்னு சொன்னா, ஃபுல் விஜிலண்ட், நம்முடைய உடம்பு முழுக்க எந்த வித பாக்டீரியாவுக்கும், அதாவது ஃபாரின் வைரஸஸ் ஆர் பாக்டீரியாஸ், அதை வெளியில இருந்து எத்தகைய பாக்டீரியாவோ வைரஸ் உள்ள நுழையாம சிஸ்டமா அந்த சிஸ்டத்தை வந்து அலர்ட் லெவல்ல வச்சு ஃபுல்லா பாதுகாத்து கொண்டிருக்க, விழிப்புணர்ச்சியோடய இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பை, அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அமைப்பை தருகிறது. எப்போ தருகிறதுனா, நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாகவும் அன்பு நிறைந்த தருணங்களும் இத்தகைய இம்யூன் சிஸ்டத்தை மிக வலிமையா வச்சிருக்கிறது என்றும் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார். இந்த இம்யூன் சிஸ்டம், இம்யூனாலஜிஸ்ட் கிளேசர் அண்ட் இஸ் ஒய்ஃப், அவங்க கிளேசரும் அவங்களுடைய துணைவியாரும், அவங்க ஒரு சைக்கட்ரிஸ்ட், இவங்க 2 பேரும் ஒரு 69 சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஏஜிங் ப்ராசஸ், இந்த அல்சைமர் நோயை பற்றி, அவர்களுக்கான ஞாபக மறதி, நினைவாற்றல் இழப்பு நோயை பத்தி அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கப்போ அதுல வந்து ஒரு வருடத்திற்கு அவங்களை அப்சர்வ் பண்ணும்பொழுது மிகச்சிறந்த, அவங்களுக்கு வந்து பெரிய நோய் தாக்கங்கள் இருந்தது. இதனால பெட்டர் சோசியல் கனெக்ஷன்ஸ் இருந்தவங்களுக்கு வெளி நோய் தாக்கம் என்பது, அதாவது நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது மிக குறைவா இருக்கிறது என்ற ஆய்வினை வந்து அவர்களுடைய தரவா அதில் கொடுத்துருக்குறாங்க. இதுல ரொம்ப இன்னொரு இதெல்லாம் வந்து இத்தகைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் ஒரு பகுதி இருந்தாலும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய ஒரு நெகட்டிவ் பகுதியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கேன் லீவ் பீப்புள் டிப்ளீட்டட் ராதர் தென் ரெனியூடு அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. அதாவது வந்து ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் தராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒரு கெடுதியை தருமானால், நல்ல நட்பு வட்டம் இல்லைன்னு சொன்னா நம்ம மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்பு என்பது ஒரு சிறந்த நட்பாக, உற்ற துணையாக, உண்மையான துணையாக இல்லைன்னு சொன்னா அது வந்து மிக பெரும் கெடுதியும் விளைவிக்கக்கூடியதா இருக்குது என்பதை நம்ம அதில் பார்க்க முடிகிறது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வை பத்தி நம்ம சொல்லலாம். அது என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண், இந்த நட்பு தான். இது ஒரு வகையான நட்பு. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, மனைவி கணவனுக்கு துணையா இருக்க முடியும், கணவன் வந்து மனைவிக்கு துணையா இருக்க முடியும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதுவும் வந்து ஒரு ஆதரவு தரக்கூடியதான். ஆனால் இந்த இதனுடைய கேட்டகரி என்பது வேற, அதாவது அதனுடைய விஷயம் என்பது, தாக்கம் என்பது வேறையா இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய நண்பி துணையா இருக்கும் பொழுது, பிரச்சனைகள்ல ஒரு சிக்கல்கள்ல உதவிகரமா ஆதரவா இருக்கும் பொழுது அவளுடைய இருப்பு மட்டுமே போதுமானதாக உணரப்படுகிறது. ஒரு நமக்கு தேவையான நண்பி நம்ம கூட இருக்கிறா, பெரிய அளவுல உதவி செய்யலாம் கூட அவளுடைய இருத்தல் மட்டுமே அவளுக்கு ஒரு பெரும் ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும். இது பெண்கள் வகையான அந்த நட்பு வட்டார உறவு என்பது இத்தகைய ஆறுதலை கொடுக்கும். ஆனா ஆண்களுடைய நட்பு வட்டம் என்பது, ஒரு ஆண் கூட இன்னொரு ஆண் இருக்கும் பொழுது அவனை கூட்டிட்டு போயிட்டு கேம்ஸ் ஷோவுக்கு போகலாம், அல்லது மற்ற கேலிக்கு படங்கள் போய் சினிமா படங்களுக்கு கூட்டிட்டு போய் ரசிக்கலாம். இப்படி அவங்களுடைய ஷேரிங், அந்த கேர் ஷேரிங் இருக்குல்ல, அது வித்தியாசப்படும். ஆனால் ஒரு ஆணுக்கு பெண் என்பவள் ஒரு ஆன்ம சிநேகிதா இருக்கிறா என்பதாக தரவுகள் சொல்லுகிறது. அவனுடைய இன்னர் ஃபீலிங், அவனை எப்படி வளர்த்தெடுக்கிறது, அவனுக்கு எந்த வகையில உதவுகிறது, அவனுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர எத்தகைய வார்த்தைகளையும் பயன்படுத்தி உற்சாகம் கொடுத்து தன்னுடைய உழைப்பையும் ஆதரவையும் கொடுத்து அவனை மேம்படுத்துவது, இத்தகைய தியாக மனப்பான்மை உள்ள, சிந்தனை உள்ள, அந்த கடப்பாடு உள்ள மனுஷிகள் அல்லது நன்றிகள் மூலம் ஒரு ஆண் மேன்மை அடைய செய்யக்கூடிய அத்தகைய ஆன்ம உணர்வை அவள் அளிப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. இந்த சோல் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்ம உணர்வு என்பது அதே பாலினத்துல வராது. அது ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும், ஆனா அதுவும் ஒரு வலிமையான சப்போர்ட்டா தான் இருக்கும். இந்த ரெண்டுமே நம்முடைய மனித உறவுகள்ல அற்புதமான பங்காற்றுகின்றன என்பதை ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்பதை நம்ம இங்க அவசியம் கவனிக்க வேண்டியதா இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சோசியல் கனெக்ஷன்ஸ் ஒரு ஹாஸ்டைல் சுச்சுவேஷனா இருக்கு, அது ஒரு எதிர்ப்பா இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை. இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்றோம்ல, ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நம்ம புரிஞ்சுக்கிறதா சொல்றதே தப்பா தான் புரிஞ்சுக்கிறோம். உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எதை நம்ம புரிந்து கொள்கிறோம்ன்றது நம்மளுடைய தாட்ல தான் அது போய் பார்க்க முடியுமே தவிர்த்து அவங்களுடைய லெவல் நம்மளுடைய சிந்தனை என்ன என்பதை நம்ம உணர முடியாது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் சுச்சுவேஷனை தரக்கூடியதாக அந்த நட்பு சூழல் இருக்குமானால், அல்லது ஏமாற்றங்களை தரக்கூடியதாக அந்த நட்பு சூழல் அமையுமானால், அல்லது போலித்தனமான ஒரு நட்பு சூழல் அது அமையுமானால், எல்லா ஆஸ்பெக்ட்லும் அது கொடுத்த நன்மைகள்லாம் இருக்குல்ல, அந்த நன்மைகளை அப்படியே அது நசுக்கி போட்டுட்டு மிக மிக கொடுமையானதாக கெடுதியாக மாறி நம்ம உடலையே வீழ்த்தி விடும் என்பதையும் ஒரு பக்கத்துல நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே நம்ம திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, அற்புதமான நட்பு என்பது மனித ஆயுசு நாட்களையே வாழ்நாளையே உயர்த்தக்கூடியதாக இருக்கிற பட்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி, அல்லது நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, துணைவர்களுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, அதை ஒரு பொறுப்புள்ள வகையில அவங்களை நடத்தணும் என்பது நம்மளுடைய சுயநலனுக்காக. அது ஒரு சைடா மட்டும் ஒரு சில இடங்கள்ல நட்பு இருக்கும், ஒரு சைடுல மட்டும் உதவி போயிட்டே இருக்கும், இன்னொரு சைடுல பயன்படுத்துறது மட்டும் இருக்கும், அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரி ஒரு சூழல் வரும். இதே மாதிரி இன்னொரு சைடுல தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு போற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் இத்தகைய சூழலாம் என்பது இத்தகைய பலனை கொடுக்காது. இந்த நட்பு என்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை உள்ள வைத்திருக்கிறது என்பதை நம்ம பல்வேறு உலக நாடுகளின் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வகையில நம்மளுடைய உதவி அந்த நம்மளுடைய நட்புல இருக்கணும் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அப்படி அது இல்லைன்னு சொன்னா இதுக்கு பதிலா மிக கொடும் துயரே. நம்ம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதரை அவமானப்படுத்தணும் அல்லது அவனை நொடிஞ்சு போக செய்யணும்னா இக்னோர் பண்றது என்பதை போல ஒரு பெரும் கொடுமையான ஒரு தண்டனை எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனை இக்னோர் பண்ண இந்த உலகத்துல கெடுதி செய்யறவனை நம்ம இக்னோர் பண்ணலாம், துஷ்டனை கண்டால் தூர விலகுன்றது இன்னொரு பக்கம்.
ஆனால் நல்ல நட்பையே நல்ல நண்பர்களையே வந்து இக்னோர் பண்றது என்பதெல்லாம் வந்து மிக கொடுமையான தண்டனை. அது அவர்களுக்கு நம்ம வந்து தண்டனை என்பதை விட நம்மளுடைய அந்த அழிக்கக்கூடிய மனிதர்களுடைய மனம் என்பது மிக மிக மோசமான மிக கொடுமையான மனது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே நமக்கு ஒரு இந்த இத்தகைய நல்ல நட்பை பண்ணுவதில் நமக்கு ஒரு எத்திக்கல் வேல்யூ இருக்குல்ல. ஓரிரு நண்பரா பலரா அப்படின்ற பார்க்கும்பொழுது இதுல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே குவாலிட்டி என்பது குவாலிட்டி பீட்ஸ் குவான்டிட்டி, இதுதான் அடிப்படை. அதுல எந்த நட்பா இருந்தாலும் அது ஒரு குவாலிட்டியான நட்பு இருக்கணும். குவாலிட்டி இல்லாத எந்த ஒரு நட்பாலும் இத்தகைய இந்த பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்க முடியாது. ஆகவே நம்முடைய நட்பு என்பது நாம் பிறர் மீது செலுத்தக்கூடிய எந்த ஒரு நட்பா இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பதும் அந்த நட்பு சூழல் என்பதும் ஒரு குவாலிட்டி உள்ள நட்பு சூழலை நாம் அவர்களுக்கு கொடுக்கணும். ஏதோ ஒரு ஏமாற்றுத்தனங்களுக்காகவோ அல்லது வந்து ஒரு நம்முடைய சுய தேவைகளுக்காகவோ அல்லது ஒரு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நட்புறவாகவோ இப்படி நட்புகளை பயன்படுத்தாமல் இந்த நட்பினுடைய பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இத்தனை பெனிஃபிட்ஸையும் வந்து வாரி வழங்கக்கூடிய அது எவ்வளோ இந்த நட்பு சூழல் என்பது சைக்கலாஜிக்கலாகவும் பிசியாலஜிக்கலாகவும் சோசியாலஜியாகவும் எவ்வளோ விஷயங்களை அது உள்ளடக்கி இருக்குது. நம்முடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்துல இருந்து கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி சிஸ்டத்துல இருந்து எந்த உடலியல் ரீதியாக அத்தனை விஷயங்கள் உடல் மன நலனுக்கான அத்தனை முக்கியத்துவமும் நல்ல நட்பு சூழல் கொடுக்கிறது என்ப பொழுது அந்த நட்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம வந்து மனசுல தெளிவா உள்வாங்கிக்கிட்டு நம்ம நட்பை செலுத்தணும்.